இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி, குடும்ப வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் எப்படி சேர்த்து வாழ்வது அப்படின்னு. அதாவது குடும்பமும் ஆன்மீகமும் எதிரெதிரான விஷயங்கள் கிடையாது, ரெண்டுமே உங்களுக்கு அவசியம்தான். உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியாக, ஆனந்தமாக, நிம்மதியாக, நிறைவாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆன்மீகம்தான். இப்போ உடல் உறுப்புகள்லாம் நல்லா இருக்கு, ஆனால் மூச்சு இல்லை அப்படின்னா அவற்றால் எந்த பயனுமே இல்லை. அது மாதிரி தான் குடும்பம் அப்படிங்கிறது உடல் மாதிரி, அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய மூச்சு தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. நல்ல ஒரு பொறுப்புணர்வோடு உங்கள் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆன்மீகம்தான். உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய தன்மை, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, ஒரு பதற்றம் படபடப்பு இல்லாமல் நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை, ஒரு பொறுமையாக எல்லார்கிட்டையும் ஒரு அனுசரித்து போகக்கூடிய தன்மை, இப்படி இந்த தன்மையோடு நீங்கள் செயல்படுறது தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது. இதை சரியாக தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் மணிக்கணக்காக பூஜை பண்ணுறாரு, ஆனால் அவர் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் கோவப்படுறாரு, எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு, எல்லாரையும் வார்த்தையால் காயப்படுத்துகிறார். அதே மாதிரி இன்னொருத்தர் வீட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில நேரம்தான், கொஞ்ச நேரம்தான் பூஜை பண்ணுறார், ஆனால் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறாரு, ஒரு பொறுமையாக நிதானமாக நடந்துக்கிறாரு, எல்லாரோட தேவைகளையும் புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை சரியாக கவனிச்சுக்கிறாரு, நல்லா விட்டு கொடுத்து போகிறாரு. அப்போ ரெண்டு பேரில் யார் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறாங்க நீங்களே பாருங்கள். வழிபாடு முக்கியம்தான், ஆனால் அந்த வழிபாட்டால் உங்களுடைய பேச்சு மாறணும், உங்களுடைய தன்மை மாறணும், உங்களுடைய செயல்பாடு மாறணும், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் மாறணும். கோயிலுக்கு மட்டும் போகிறது இல்லை ஆன்மீகம், உங்களுடைய தன்மையும் நீங்கள் செயல்படும் விதமும் மாறணும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். வழிபாடும் பண்ணணும், உங்களுடைய வேலைகளையும் செய்யணும், உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும். உங்கள் குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சியாக எல்லார்கிட்டையும் உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பகிர்ந்து, அதே மாதிரி வீட்டில் உள்ள எல்லாரையும் அவங்களுடைய இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்து வீட்டில் குடும்பத்துக்குன்னு அவர்களுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். நீங்கள் எல்லாத்துக்குமே தான், அதாவது சமநிலை அப்படின்னா எல்லாத்துக்கும் சமமான நேரம் ஒதுக்குவது கிடையாது. எந்த நேரத்தில் எதற்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சு சரியாக செயல்படுவது தான் சமநிலை அப்படிங்கிறது. அதனால் குடும்பத்தை விட்டுட்டு போய் ஆன்மீகத்தை தேடுறது அப்படிங்கிறது இல்லை, ஆன்மீகம் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு பொறுப்புணர்வோட நிம்மதியாக அமைதியாக ஆனந்தமாக அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னாலே அதற்கு ஆன்மீகம் தான் அடிப்படை. உங்களுடைய தன்மை மாறணும், ஒரு நல்ல ஒரு மனிதராக, ஒரு சிறந்த மனிதராக, ஒரு உண்மையான மனிதராக மாற்றுவது தான் ஆன்மீகம். அந்த மாற்றத்தை முதல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உணரும். முதல்ல நீங்கள் ஒரு கோபப்படக்கூடிய ஒருத்தராக, எல்லாத்துக்கும் ஒரு எரிச்சலாகக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் ஒரு அமைதியாக எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒருவராக, நிதானமாக செயல்படக்கூடிய ஒருவராக நீங்கள் மாறி இருக்கணும். அந்த மாற்றத்தை முதல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உணரணும். இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கையின் அடையாளம். அதனால் உங்கள் தன்மை மாறி நீங்கள் செயல்படும் விதம் மாறி உங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்வது தான் ஆன்மீக வாழ்க்கைன்னு சரியாக தெரிஞ்சுக்குங்க. தினமும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கு எப்பயும் சொல்கிறது இதுதான், தினமும் எந்திரிச்சு அம்மா என்னைய வழி நடத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய அருளை பெற்றுட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அன்பு செலுத்தி மகிழ்ச்சியோட ஒரு அமைதியான ஆனந்தமான நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழுங்க. அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அப்போ நீங்கள் நிம்மதியை தேடி எங்கேயும் போக மாட்டீங்க, நிம்மதியும் ஒரு நிறைவும் உங்களுக்கு தானாகவே கிடச்சிருக்கும்.